சினி சினி மினி மினி. இந்த நிகழ்ச்சியில் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது நடிகர் விஜயகாந்த் நடித்த ஒரு திரைப்படத்தை பற்றிய அருமையான புதிய தகவலை. அந்த திரைப்படத்தினுடைய பெயர் பூமழை பொழியுது. இந்த படத்தை பற்றி இருக்கக்கூடிய தனித்துவமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நடிகர் விஜயகாந்த் கதாநாயகனாக நடித்த திரைப்படத்தில் முதலாக வெளிநாடுகளில் படமாக்கப்பட்ட முதல் திரைப்படம். விஜயகாந்த் அதுக்கு முன்னாடி படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. படங்கள் நடித்தா கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊர்களில் தான் படமாக்கப்பட்டிருக்கு. மேட்டுப்பாளையம், கோபிச்செட்டிப்பாளையம், இந்த மாதிரி ஊர்களில் படமாக்கப்பட்டு தான் விஜயகாந்தனுடைய படங்கள் வந்திருக்கே தவிர, இப்போ நீங்கள் இப்போ படங்கள்லாம் பார்க்கும்போது இப்போ விஜய், அஜித், விக்ரம், சூர்யா, கார்த்தி எந்த நடிகர் நடித்தாலும் இப்போ ஃபாரினில் படமாக்குறதுன்றது ரொம்ப சாதாரண ஒரு மேட்டர் ஆயிடுச்சு. வெளிநாடுகளில் படமாக்குறதுன்னு அப்படியே 2 பாடல் காட்சிக்காவது ஏதாவது ஒரு நாட்டுக்கு போய் அப்படியே படமாக்கி அப்படின்ற ட்ரெண்ட் கடந்த சில ஆண்டுகளாக தமிழ் திரைப்பட உலகத்தில் இருக்குது. அந்த காலத்தில் அப்படி கிடையாது. வெளிநாடுகளில் போய் படமாக்கி அப்படின்றதே வெரி ரேர். இப்போ சிங்கப்பூர், மலேசியாவில் போய் ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னாலே அது பெரிய விஷயமா இருக்கும். இப்போ பிரியா படம் ரஜினிகாந்த் படம் வெளிநாடுகளில் போய் எடுத்து, உல்லாச பறவைகள் கமலஹாசனுடைய படம் வெளிநாட்டில் போய் எடுத்து அப்படின்றதே பெரிய லெவலில் பேசப்பட்ட ஒரு விஷயம். அப்படிப்பட்ட சூப்பர் லெவலில் இருக்கக்கூடிய அந்த கலைஞர்களுடைய படமே எப்போவாவது ஒரு படம் தான் வெளிநாடுகளில் போய் படமாக்குவாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வளர்ந்து வந்து கொண்டு இருந்த விஜயகாந்த், இப்போ ரஜினிகாந்த், கமலஹாசன், அதுக்கடுத்தான விஜயகாந்த் வளர்ந்து வரக்கூடிய ஒரு கதாநாயகன். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் 1987ஆம் ஆண்டில் அந்த திரைப்படத்தை பூமழை பொழியுது அப்படின்ற படத்தை மிகவும் துணிச்சலாக அந்த படத்தினுடைய இயக்குனர் வி அழகப்பன் அவர் வெளிநாடுகளில் படமாக்கணும்னு சொல்லி திட்டமிட்டார். வெளிநாடுகள்னால் சும்மா சாதாரணமாக போனேன் மலேசியா, சிங்கப்பூரில் போய் ஷூட் பண்ணி அப்படின்ற கிடையாது. படமாக்கப்பட்ட நாடு அப்படின்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. பயங்கர காஸ்ட்லியான கண்ட்ரி ஜப்பானில் எடுத்தாங்க. ஜப்பானில் ரொம்ப எல்லாமே காஸ்ட்லி. அப்படியே நம்ம ஒரு பொருளோட விலை இருக்குன்னா இதை விட பல மடங்கு அதிகம் ஜப்பானில். ஜப்பானில் அது எப்படி அவங்க தேர்ந்தெடுத்தாங்க, ஜப்பானுக்கு எப்படி போனாங்க அப்படின்றது தெரியல. ஜப்பானில் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்துச்சு. அங்கே போய் தான் ஷூட் பண்ணாங்க. ஷூட் பண்ணி அந்த படத்தை ஜப்பான், ஹாங்காங், சிங்கப்பூர் அங்கெல்லாம் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நடத்தி முடிச்சுட்டு அந்த படம் 100 days ஓடி விஜயகாந்தனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்வு அப்படின்றத அந்த படத்தை உண்டாக்கி கொடுத்துச்சு. அந்த படத்தை தயாரித்த நிறுவனம் ராஜகாளியம்மன், தரங்கை சண்முகம் அண்டு மோகன் நடராஜன், அவங்க தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள். அழகப்பன் சார் அந்த படத்தை டைரக்ட் பண்ணார். இதில் ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்னென்னா, விஜயகாந்த் கதாநாயகன், நதியா கதாநாயகி, இன்னொரு கதாநாயகன் சுரேஷ். இதை தாண்டி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, அந்த படத்திற்கு இசையமைத்தவர் இந்தி திரைப்பட இசை அரசரான ஆர்டி பர்மன். ஆர்டி பர்மனை வி அழகப்பன் சார் அப்படியே ரொம்ப துணிச்சலான்னு கூட சொல்லலாம். இந்த படத்தில் அவர் எப்படி ஒரு ஐடியா பண்ணார், ஆர்டி பர்மனை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. விஜயகாந்த் அப்போ அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் இருந்துச்சு, செல்லிங் வேல்யூ இருந்துச்சு. நதியாவுக்குன்னு ஒரு பெரிய வேல்யூ இருந்துச்சு. பூவே பூச்சோடவெல்லாம் ரிலீஸ் ஆகி நதியாவுக்குன்னு ஒரு பெரிய வேல்யூ இருந்துச்சு. விஜயகாந்த், நதியா இவங்க 2 பேரும் போட்டாச்சு. இதில் மியூசிக் அப்படின்னு வரும்போது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பெரிய லெவலில் நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அழகப்பன் சார் ஆர்டி பர்மனை போட்டால் என்ன இருக்கும். ஆர்டி பர்மனை போட்டோம்னா அப்படி வரும்போது ஆர்டி பர்மனுடைய பேர் போட்டு தமிழ்நாட்டில் தமிழ் திரைப்படத்திற்கு ஆர்டி பர்மன் இசையமைக்கிறார் அப்படின்னு வரும்போது அதுக்கு ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை, மதிப்பு, வேல்யூ உண்டாகும்ல அப்படின்னு நினச்சி மும்பைக்கு போய் ஆர்டி பர்மனை நேரடியாக சந்தித்து ஆர்டி பர்மனை அந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளராக ஒப்பந்தம் செய்தார். ஆர்டி பர்மன் அந்த படத்துக்கு இசையமைப்பு அப்படின்ற அளவுக்கு அந்த படத்தினுடைய மக்கள் தொடர்பாளர் நான். அப்படியே எனக்கே அது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா விஜயகாந்தை வச்சு முதலாக வெளிநாடுகளில் எடுக்கப்படுகின்ற ஒரு படம்ன்றது ஒன்று, ஆர்டி பர்மன் இசையமைக்கக்கூடிய ஒரு படம்ன்றது ஒன்று. அப்போ எனக்கு அது ஒரு பெரிய படத்தில் நம்ம பணியாற்றுகிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு மிகப்பெரிய, எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு மதிப்பையும் மரியாதையையும் பட உலகில் உண்டாக்கி கொடுத்தது. பத்திரிகையாளர்கள்லாம் கூட என்னை மதிப்பு மரியாதையோடு பார்த்தாங்க. ஒரு பெரிய படத்தில் நான் பணியாற்றுகிறேன் அப்படின்றத மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு. அப்போ ஆர்டி பர்மன் அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் அப்படிங்கும்போது அந்த படத்தில் சாங் கம்போசிங் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல, அந்த படத்தினுடைய பாடல்களை அனைத்து பாடல்களையும் கவிஞர் வாலி எழுதினார். காவிய கவிஞர் வாலி எழுதினார். அப்போ வாலி கேட்குறாரு, அழகப்பன் சார்கிட்ட கேட்குறாரு, இந்த படத்தில் பாட்டு ரெக்கார்டிங் நடக்க போகுது, படத்தில் கதாநாயகி யாரை போட்டிருக்கீங்க அப்படின்னு. கதாநாயகி நதியா கதாநாயகின்னு சொல்லி. நதியா கதாநாயகியா, ஓகே சரி, அப்போ ஒன்று செய்கிறேன், அதில் ஒரு டூயட் இருக்குது. அந்த டூயட்டுக்கு நதியா கதாநாயகி அப்படின்றதுனால இம்மீடியட்டாக நான் ஒரு லைன் சொல்கிறேன், இதுதான் பல்லவி அப்படின்னு சொன்னார். என்ன பல்லவி, தட் இஸ் வாலிக்கு தான் இந்த மாதிரி இதெல்லாம் சித்து வேலைகள் இதெல்லாம் வாலிக்கு தானே வரும். நதியா கதாநாயகின்னு ஒன்று
இவர் உடனே பாட்டு எழுதுறாரு. ஆரம்பம் எப்படி, நதியா நதியா நைல் நதியா, நதியா நதியா நைல் நதியா. அதாவது நதியா நதியா நதியா, நதி ஆறு அப்படின்றோம்ல, அந்த நதி நதியா நதியா நைல் நதியா அந்தது. கதாநாயகி பேர் அதில் ஜாயின் பண்ணுறாரு, நதியா நதியா நைல் நதியா. இந்த மாதிரி வேலைகள்லாம், இந்த சித்து வேலைகள்லாம் வாலிக்கு கைவந்த கலை. இது அழகப்பன் சார் வந்து இந்த சாங் கம்போசிங்லாம் முடிஞ்சோடனே அழகப்பன் சார் என்ன சொன்னார், இது மாதிரி கம்போசிங் முடிஞ்சிடுச்சு சார், வாலி வந்து பாட்டு எழுதி கொடுத்தாரு, பாட்டு ரொம்ப அருமையாக ஒரு டைப்பாக டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணி வச்சிருக்காரு சார்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அழகப்பன் சார். இப்போ அழகப்பன் சார் இல்லை, என்னுடைய நெருங்கிய நண்பர் அழகப்பன் இப்போ இல்லை. அழகப்பன் சார் வந்து என்கிட்ட சொல்லும்போது அழகப்பன் சார்கிட்ட சொன்னேன், அப்போ என்ன சார் லைனு, வாலி என்ன எழுதியிருக்காரு, நீங்கள் கேட்டால் நீங்களே சிரிப்பீங்க அப்படின்னாரு. சிரிப்பீங்க நான் ரசிப்பீங்க அப்படின்னாரு. என்ன லைனு அப்படின்னேன். நான் இவர் கேட்டார் சார், எங்கே அது நதியா கதாநாயகான்னு கேட்டார். ஆமாம் நதியா கதாநாயகின்னு சொன்னேன். நதியா கதாநாயகன் உடனே அவர் அப்படியே உடனே இம்மிடியட்டாக அப்போவே யோசிக்கவே இல்லை, அப்படியே ஃப்ராக்ஷன் ஆஃப் ஏ செகண்ட் அப்படின்றோம்ல. அவர் சொல்கிறாரு, நதியா நதியா நைல் நதியான்னு சொல்லிட்டு நதியா பேரை வந்து பாட்டில் வச்சு யோசித்து பாருங்கள். அது நைல் நதின்னு ஒன்று இருக்குது. நைல் நதியை வந்து நதியா நதியா நைல் நதியா, அந்த நைல் நதியில் கொண்டு போய் நதியாவை வந்து ஜாயின் பண்ணி ஆறு நதி எல்லாத்தையும் அப்படியே கலந்து, எப்படிப்பட்ட எவ்வளோ பெரிய சித்து வேலையை வாலி பண்ணுறாரு பார்த்தீங்களா அப்படின்னு அழகப்பன் சார் சிரிச்சுக்கிட்டே சொன்னார். உண்மையாகவே அந்த பாட்டு பல்லவியை நான் கேட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. வாலிக்கு தான் இந்த மாதிரி ஐடியாலாம் அப்படியே அப்படியே உடனே எப்படி ஸ்பார்க் மாதிரி எப்படி வருது இப்படிலாம் ஐடியா அப்படின்ற மாதிரி நான் மனசுக்குள்ளே நினச்சேன். அதுக்கு பிறகு அந்த படத்தினுடைய சாங் ரெக்கார்டிங் அது வந்து மும்பையில் நடைபெற்றது. மும்பையில் தான் சாங் ரெக்கார்டிங்கு, சென்னையில் பண்ணல. ஏன்னா ஆர் டி பர்மன் அங்கே இருந்ததுனால ரெக்கார்டிங்கிறது ஆர் டி பர்மனை இங்கே கூப்பிட்டு வந்து இங்கே வச்சு அப்படின்றது மாதிரி வேண்டாம். ஏன்னா அங்கேயே ரொம்ப அருமையான ரெக்கார்டிங் தேட்டர்ஸ்லாம் நிறையா இருக்குல்ல, அதனால் பாம்பேலேயே ரெக்கார்டிங் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மும்பைக்கு வந்து அழகப்பன் சார், அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் தரங்க சண்முகம், மோகன் நடராஜன் இவங்கெல்லாம் மும்பைக்கு இவங்களே போனாங்க. போய் ஆர் டி பர்மனை வச்சு அங்கேயே இசையமைச்சிடலாம், அங்கேயே வந்து பாடல் ஒளிப்பதிவு செய்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. போகும்போது அங்கே வந்து பாடகர்கள்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ கதாநாயகனும் கதாநாயகி 2 பேருக்கும் வந்து பாடணும்ல, அப்போ சிங்கர்ஸ் அப்படின்போது அப்படியே ஒவ்வொரு பாட்டுக்கும் வெரைட்டியாக வேறு சிங்கர்களை போட்டு அப்படின்றது மாதிரி இது ஒன்று, ஏன்னா கொஞ்சம் எக்கனாமிக்கலாகவும் பண்ணணும்ல. அப்படி இருக்கக்கூடியதில் எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து மேல் வாய்ஸு எஸ்பி பாலசுப்ரமணியம் இருக்கட்டும், ஃபீமேல் வாய்ஸுக்கு அப்போ தான் கேஎஸ் சித்ரா வந்து ஃபீல்டுக்குள்ளே தமிழ் ஃபீல்டுக்குள்ளே காலை வச்சு, சித்ரா அப்போ தான் உள்ளே வந்து மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க. சித்ரா வந்து இவ்வளோ பாப்புலர் கிடையாது, அவங்களே ஸ்டார்டிங் அப்படியே காலை தூக்கி அப்போ தான் பட உலகில் வச்சுருக்காங்க, பாதத்தை உள்ளே நுழைச்சிருக்காங்க அந்த ஸ்டேஜ். அப்படி இருக்கக்கூடிய இதில் வந்து அந்த படத்தினுடைய ஃபீமேல் வாய்ஸு கேஎஸ் சித்ரா அப்படின்னு அழகப்பன் சார் முடிவு பண்ணி எஸ்பி பாலசுப்ரமணியம், கேஎஸ் சித்ரா இவங்க 2 பேரையும் மும்பைக்கு வர வச்சுட்டாங்க, கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஆர் டி பர்மன்ட்ட போகிறாங்க. ஆர் டி பர்மன்ட்ட போனோடனே சாங் லைன்ஸு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இது பண்ணி வச்சு, இதெல்லாம் டியூன்லாம் வந்து இது பண்ணி இந்த பாட்டு இந்த விஷயங்கள்லாம் இது பண்ணியாச்சு. ரைட், ஓகே. இப்போ வந்து ஹூ ஆர் த சிங்கர்ஸ் அப்படின்னு ஆர் டி பர்மன் கேட்டார். இது வந்து மேல் சிங்கர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அப்படின்னா எஸ்பி பாலசுப்ரமணியம் தெரியும், ஏன்னா அவர் ஏற்கனவே ஹிந்தியிலலாம் பாட்டு பாடி ஏக் துஜே கேலியே இதெல்லாம் பாட்டு பாடிட்டார். அதனால் எஸ்பிபி அவருக்கு தெரியும். அதனால் எஸ்பிபி பேர் ஏற்கனவே ஹிந்தியில் அவர் பாட்டு பாடிட்டதுனால அவர் வந்து ஹீஸ் எ வெரி குட் சிங்கர், அருமையான சிங்கர் ஆச்சு எஸ்பிபி. ஹீஸ் வாய்ஸ் ஐ லைக் ஹிம் வெரி மச், ஐ லைக் இட். எனக்கு ரொம்ப பிடிச்ச வாய்ஸ் அவருடைய வாய்ஸ், பெக்குலியர் வாய்ஸ், வெரி டிஃப்ரெண்ட் வாய்ஸ், வெரி நைஸ் வாய்ஸ், ஹீஸ் எ பியூட்டிஃபுல் சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாராட்டிட்டார் எஸ்பி பாலசுப்ரமணியத்தை. ஃபீமேல் வாய்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஃபீமேல் வாய்ஸ்னோட இது மாதிரி கேஎஸ் சித்ரா அப்படின்னு சொல்லி சொன்னால், சித்ரானா அவருக்கு யாருன்னு தெரியல, ஏன்னா புதுசில், அதனால் ஆர் டி பர்மனுக்கு தெரியல ஹூ இஸ் சித்ரா அப்படின்னு. இல்லை சித்ரானு ஷீஸ் எ நியூ சிங்கர், ஜஸ்ட் கம்மிங் அப், இப்போ தான் கொஞ்சம் வந்து ஜஸ்ட் என்ட்ரி ஆகி இப்போ தான் கொஞ்சம் மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க, ஜஸ்ட் என்டர்ட் பட் குட் சிங்கர் அப்படின்ற மாதிரி அழகப்பன் சார் சொன்னார். சொன்ன உடனே ஆர் டி பர்மனுக்கு அதில் ஒரு முதல்ல எடுத்தோடனே, ஏன்னா சித்ராவை நேரடியாக இப்போ பார்க்கல, பார்க்காம இருந்த உடனே அவருக்கு ஒரு என்னையா அது கிட்டத்தட்ட நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு படத்துக்கு, தமிழ் படத்துக்கு மியூசிக் பண்ணுறோம், அதில் வந்து ஒரு ஃபெமிலியர் சிங்கர் அப்படின்ற முறையில் பார்த்தா எஸ்பி பாலசுப்ரமணியம் இஸ் ஓகே. ஃபீமேல் வாய்ஸ் என்பது ஏதோ ஸ்டார்டிங் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கர் பேரை சொல்கிறாங்க, அது எப்படி நம்ம எதுக்கு எப்படி சரியாக வருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டார். அதில் கொஞ்சம் ஆரம்பத்தில் ஒரு ஆளை பார்க்குறதுக்கு முன்னாடி அப்படிங்கும்போது டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம்ல, அதில் கொஞ்சம் அவருக்கு அப்படியே ஒரு மன திருப்தி இல்லாமல், கொஞ்சம் பாப்புலரான சிங்கர்கள்லாம் தமிழ்நாட்டில் இருந்த யாராவது அவர் நினச்சிருக்கலாம், அந்த பீரியடில் எஸ் ஜானகி இந்த பேட்டர்னில் யாராவது இருந்தால் நல்லாயிருக்குன்ற மாதிரி அவர் நினச்சிருக்கலாம். அப்போ அவர் அப்படியே சொன்னார், இப்போ ஸ்டார்டிங் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கரை கொண்டு வரீங்களே, கொஞ்சம் பாப்புலர் சிங்கர் எனிபடி அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்குமே அப்படின்ற மாதிரி. இல்லை ஷீ இஸ் எ வெரி குட் சிங்கர் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க, வாய்ஸை கேளுங்க, கேட்டிங்கன்னா உங்களுக்கே மனசுக்குள்ளே படும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க.
இப்போ சித்ரா வந்தாச்சு, சித்ராவுடைய வாய்ஸ் இப்போ சித்ரா வந்து ரெக்கார்டிங் ரூம்னு வச்சுக்கிறோம். ரெக்கார்டிங் ரூமில் சித்ரா போகுது, சித்ரா போகிறாங்க, ஆர்டி பர்மன் இங்கே இருக்கார், அப்படியே போகிறாங்க. போய் அந்த ஆரம்பத்தில் சம் ஹம்மிங் ஏதோ ஒன்று அப்படி கொடுத்து அதை டெஸ்டிங் இருக்குல்ல, ஒன்று இருக்குல்ல, அந்த குரலை கேட்கணும்ல, அதை சித்ராவை வந்து ஏதோ ஒரு ஹம்மிங்கோ இல்லாட்டி ஏதோ ஒன்று சொல்லி சித்ராவை பாட சொல்கிறாரு. சித்ரா பாடினாங்க. அப்படியே ஆர்டி பர்மன் அசந்துட்டார். என்கிட்ட அழகப்பன் சார் இந்த மேட்டர் வந்து சொன்னார், சார் என்ன சார் இது, பாம்பேக்கு நான் போயிருந்தேன், சாங் இருக்கான்னு நினச்சி முதல்ல பார்க்கும்போது அவர் ஒன்றும் பெருசாக இல்லை சார், புது சிங்கர்ன்ற மாதிரி நினச்சி அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஒரு திருப்தி இல்லாத மாதிரி இருந்தார் ஆர்டி பர்மன். அது பிறகு சித்ராவை வந்து அங்கே கொண்டு வர வச்சு அங்கே வர வச்சு ரெக்கார்டிங் ரூமில் போய் அப்படியே அந்த பாடுற ரூமுக்குள்ளே போய் அவரை வந்து ஏதோ ஒரு இதை வந்து பாட சொன்னார், ஒரு ஹம்மிங்கை. சித்ரா பாடுனாங்க. அப்படியே அசந்துட்டார் சார் ஆர்டி பர்மன். ஹோ, வாட் அ ஃபென்டாஸ்டிக் வாய்ஸ் அப்படின்னு இது சொன்ன அதே வார்த்தை தான், வாட் அ ஃபென்டாஸ்டிக் வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆச்சரியப்பட்டுட்டார். அப்படியே குரலை கேட்டு அப்படியே உறைஞ்சி நின்றுட்டாங்க, உறைஞ்சி போய் உட்காந்தாச்சு, அப்படியே ஃப்ரீஸ் ஆயாச்சு அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதை மாதிரி ஆர்டி பர்மன் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டார் கேஎஸ் சித்ராவுடைய வாய்ஸை கேட்டு. அந்த அளவுக்கு சித்ராவினுடைய வாய்ஸ் வந்து பெரிய லெவலில் ஆர்டி பர்மனை கவர்ந்து விட்டது. அதில் வந்து ஆர்டி பர்மன் அப்படியே இதாகி போய் அப்படி ஏ பூங்கொடி அப்படின்னு சாங்கெல்லாம் கேட்டிருப்பீங்கள, அதெல்லாம் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் அந்த படத்தில் பாடின பாட்டு. சித்ரா வந்து ரொம்ப அருமையான பாடல்கள்லாம் பண்ணாங்க. அந்த படத்தினுடைய அனைத்து பாடல்களும் ஹிட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு பார்த்தா அதில் இருக்க எல்லா பாட்டுமே மேல் வாய்ஸ் ஃபுல்லாக எஸ்பி பாலசுப்ரமணியம் தான், ஃபீமேல் வாய்ஸ் ஃபுல்லாகவே கேஎஸ் சித்ரா தான் எல்லா பாட்டுமே, வேறு சிங்கர்கள்லாம் ஒன்றும் இல்லை. சித்ரா வந்து அப்படியே 100% ஆர்டி பர்மனுடைய மனதை கவர்ந்தார். தன்னுடைய இனிய குரல் மூலம் ஆர்டி பர்மனுடைய அவருடைய குட் புக் அப்படின்றதுல அதில் இடம்பெற்றார். அதில் பாட ஆரம்பித்த பிறகு அவருடைய குரலால் மிகப்பெரிய அளவில் ஆர்டி பர்மன் ஈர்க்கப்பட்டார். அது அந்த அளவுக்கு, அதாவது எந்த அளவுக்கு ஆழமான முத்திரையை பதிப்பது அப்படின்றதுல இந்த மாதிரி விஷயங்கள் தான் வாழ்க்கையில். அது வந்து இப்போ சித்ராவே அதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, ஆர்டி பர்மன் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, சிறிதும் எதிர்பாராமல் அப்படி வரும்போது இந்த திறமைன்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல, எங்கே வேணும்னாலும் முறையான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும்போது, முறையான சிச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே திறமை உள்ளவர்கள் ஜொலிப்பார்கள், புகழ் பெறுவார்கள், ஆழமான முத்திரையை பதிப்பார்கள். 1987ஆம் ஆண்டு திரைக்கு வந்த பூமலை புளியுது 100 நாட்கள் ஓடி மிகப்பெரிய ஒரு சாதனையை புரிந்தது. இப்போ இதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, 1987 அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, காலங்கள் ஓடி போச்சு. அடுத்த தலைமுறை அப்படின்றவங்க வந்து இந்த படத்தை வந்து பெரும்பாலும் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இருக்கவங்க பார்த்தாங்க, அதுக்கு பிறகு அந்த படம் வந்து யாருமே பார்க்கல அப்படிங்களேன். கடந்த 20 ஆண்டுகளில் 25 வருஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ஸ் வந்து யாருமே இந்த படத்தை பார்க்கவே இல்லை. சமீபத்தில் இந்த திரைப்படத்தை வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணி போட்டிருக்காங்க. நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, கிட்டத்தட்ட பார்த்தா எத்தனையோ லட்சங்கள், 3 lakhs people 4 lakhs people இந்த படத்தை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு ஆகா ஓஹோன்னு அந்த படம் திரைக்கு வரும்போது இருந்ததை விட பல மடங்கு பாராட்டு புகழ் படத்துக்கு, அந்த படத்தினுடைய டைரக்டருக்கு விஜயகாந்துக்கு, அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ஆர்டி பர்மனுக்கு, அந்த படத்தினுடைய பாடல்களுக்கு, வெளிநாடுகளில் பாடல்கள் படமாக்கப்பட்ட விதத்திற்கு, அந்த படத்தினுடைய கதைக்கு எல்லாமே ஒரு இதெல்லாம் அந்த அப்படியே படிச்சுட்டே வரும்போது ஒருத்தர் எழுந்தார், என்னடா இது கடைசியில் வந்து சிங்காரவேலன் படம் இதுதான், இந்த கதை தானா, இந்த கதையை தான் சிங்காரவேலன் எடுத்தாங்களா அப்படின்னு வழக்கமாக இந்த கிண்டல் கேலி இதெல்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் அந்த கமெண்ட்டில் அந்த கமெண்ட்டை நான் பார்த்துட்டே வரும்போது ஒரு வகையில் பார்த்தா அப்படியே நான் பார்க்கும்போது ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 லட்சம் பீப்புளுக்கு மேலே யூடியூப்பில் அந்த படத்தை பார்த்துருந்தாங்க. பார்க்கும்போது அது ரீசெண்டாக தான் போட்டிருக்காங்க, அந்த படமே ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இவ்வளவு லட்சக்கணக்கான பீப்புளா, இவ்வளோ லட்சக்கணக்கான பீப்புள் பார்க்குறாங்களா அந்த படத்தை இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு? இந்த ஜெனரேஷன் அதில் கமெண்ட் ஃபுல்லாக பார்த்தா பாசிட்டிவாக, நெகட்டிவாக ஒரு கமெண்ட் கூட இல்லை, ஃபுல்லாக பாசிட்டிவ் கமெண்ட் அப்படின்னு எல்லாருமே ஆர்டி பர்மனை பாராட்டியிருக்காங்க. ஆர்டி பர்மனுடைய இசை, இல்லை இந்தி படத்தினுடைய இசைன்னு ஒன்று இருக்குல்ல, அவங்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு பாணி இருக்கும். அந்த பாணியில் தமிழில் அமைக்கும்போது, இப்போ நமக்கு தமிழ் படத்துக்குன்னு நம்ம இசையமைப்பாளர்கள் நமக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுருப்பாங்க, நமக்குன்னு ஒரு பாணி வச்சுருப்பாங்க. இந்தி படத்தினுடைய பாணி வந்து வேறு, தமிழ்லேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது அவர் பண்ணதுனால அது வந்து ஒரு முற்றிலும் ஒரு புதிய இசையமைப்பாக அந்த படத்தில் இருந்தது. அதனால தான் அந்த படத்தினுடைய பாடல்களை நாம் கேட்கும்போது நமக்கே அப்படியே வந்து ஒரு வித்தியாசமான இசையில் அமைந்த பாடல்களை கேட்கிறோமோ அப்படின்ற மாதிரி நம்ம மனசுக்குள்ளே படும். அப்படியே காலங்கள் கடந்து ஓடி போச்சு. இப்போ
இதை நினைக்கும்போது அந்த படத்தினுடைய இயக்குனர் வி அழகப்பன் இல்லை, இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கு அந்த வி அழகப்பன் சார் எனக்கு வந்து அந்த கம்போசிங் நடக்கும்போது அவர் சொன்ன விஷயங்கள், கம்போசிங் நடந்த பிறகு சொன்ன விஷயங்கள், ரெக்கார்டிங் நடந்த பிறகு சொன்ன விஷயங்கள், ஆர்டி பர்மனை பற்றி அவர் கூறிய தகவல்கள், சித்ரா வந்து அந்த படத்தில் பாடப்போனது, எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடப்போனது, கேஎஸ் சித்ரா எந்த அளவிற்கு ஆர்டி பர்மனினுடைய மனதில் இடம் பிடித்தார் தன்னுடைய திறமையின் மூலம் அப்படின்றதெல்லாம் அவர் சொன்னது, இதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்கும்போது உண்மையாகவே இதெல்லாம் எனக்கே வந்து ஒரு இனிய அருமையான நிகழ்ச்சியை, சம்பவங்களை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு இனிய அனுபவமாக எனக்கு தோன்றுகிறது.